மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 1 வாசிக்கிறேன், கேளுங்க. அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகளுக்கு ஒப்பாயிருக்கிறது. அவர்கள் 5 பேர் புத்தியுள்ளவர்களும் 5 பேர் புத்தியில்லாதவர்களுமாயிருந்தார்கள். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவெட்டிகளை எடுத்து கொண்டு போனார்கள், எண்ணெயையோ கூட கொண்டு போகவில்லை. புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவெட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயும் கொண்டு போனார்கள். மணவாளன் வர தாமதித்த போதே அவர்கள் எல்லோரும் நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கிவிட்டார்கள். நடு ராத்திரிலே, இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கின்ற சத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லோரும் எழுந்திருந்து தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயிலே எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவெட்டி அணைந்து போகிறதே என்றார்கள். புத்தியுள்ளவர்கள் பிரயுத்தமாக, அப்படி அல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடிக்கு நீங்கள் விற்கிறவரிடத்திலே போய் உங்களுக்கு வாங்கி கொள்ளுங்கள் என்றார். அப்படியே அவர்கள் வாங்கி கொள்ளும்போது மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டிற்கு பிரவேசித்தார்கள். கதவோ அடைக்கப்பட்டது. பின்பு மற்ற கன்னிகைகளும் வந்து, ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாளிகையாவது நீங்கள் அறியாது. இதுதான் இந்த வேத வசனம். இங்கே